நம்ம ஹீரோ தேவா ஒன் சைடு லவ் பண்ற பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணி மொக்க வாங்கிடுவான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இந்துக்குமே அப்பதான் பிரேக்கப் ஆயிடும். ஒரு பக்கம் அவ அழுதுகிட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்பவும் சோகத்துல இருப்பான். நேற்று நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு மின்னலுமே அடிக்கும். அப்ப ரெண்டு பேர் போன்லயும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு சிக்னல் வந்துட்டு போகும். ஹேக் பண்ண மாதிரி ஒருத்தர் பேசுற மாதிரி கான்வர்சேஷன் போக ஆரம்பிச்சிடும். அதை பார்க்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவும் ஷாக் ஆயிடுது. அதனால இப்ப ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ணி அந்த மெசேஜ் நான் பண்ணலன்னு சொல்றதுக்காக மீட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் அவகிட்ட என் போனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் போக ஆரம்பிச்சிருச்சு. எங்க நீங்க போலீஸ் கிட்ட போயிட போறீங்கன்னு சொல்லிட்டு நான் நேர்ல மீட் பண்ண கூப்பிட்டேன். இவ்வளவு அதுக்கு நானும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணல, அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப அவளுமே கிளம்புவா. அவ கிளம்பி போகும்போது அவளோட போன்ல அந்த கூப்பிடுமே ஒரு காஃபி குடிக்கலாமான்னு கேட்கும். அதை பார்க்க ரெண்டு பேருக்குமே சரி ஒரு காஃபி தானேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குடிப்பாங்க. ரெண்டு பேருமே காஃபி குடிச்சு முடிச்சிட்டு இப்ப அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணு ஆல்ரெடி பார்த்து பேசின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்ப அவ வெளியே கேபுக்காக வெயிட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமான்னு கேட்பேன். இப்ப அவளும் சரின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் ஒன்னாவே போவாங்க. போற வழியில ரெண்டு பேரும் நிறைய விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே போவாங்க. இப்ப அவளும் வீட்டுக்கு போகாம மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு பார்க்கு கிட்டமே இறங்கிடுறா. அதை பாக்குற நம்ம ஹீரோவும் நான் வேணா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கட்டுமான்னு கேட்டு நமக்கு நடந்ததை வெளியே ஆயிட்ட சொன்னா கூட நம்ப கூட மாட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த கூப்பிட்டு இருந்து ஒரு மெசேஜுமே வரும். இந்த பார்க்க பத்தி உனக்கு ஞாபகம் இல்லையா, அவகிட்ட கேளுன்னு சொல்லி மெசேஜ் வரும். நம்ம ஹீரோவும் அவகிட்ட ஏன் உங்களுக்கு இந்த பார்க் ரொம்பவே பிடிக்கும்னு கேட்பான். நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் இங்கதான் அடிக்கடிக்கு வந்து விளையாடுவேன். ஒரு பையன் என் கூட ஃப்ரெண்டா இருந்தான். ஆனா திடீர்னு அந்த ஏரியா விட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா அவன் கூட இருந்த மெமரிஸ் எனக்கு எப்பவுமே இருக்கும். அதனாலயே எனக்கு இந்த பார்க் ரொம்பவே ஃபேவரட்டான பார்க்னு சொல்லுவேன். கூட இருக்கும்போது அவனோட ஞாபகம் எனக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு போச்சு. அதனாலதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். இப்ப அவளுக்குமே ஒரு மெசேஜ் வரும். கடைசியில சின்ன வயசுல இந்து கூட விளையாடின அந்த சின்ன பையனை இவன் தான் வரும். அந்த மெசேஜை பார்த்துதான் ரெண்டு பேரும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க.